நடக்க இருக்கும் 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனுக்கள் அநீதியான முறையிலே நிராகரிக்கப்பட்ட பின்னர் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்திலே நாங்கள் சமர்ப்பித்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினாலே எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை அடுத்து எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாழ்ப்பாண மாவட்டத்திலே 9 சபைகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. அனைத்து சபைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிளிநொச்சி மாவட்டத்திலும் பிறப்பு சான்றிதழ் காரணமாக நிராகரிக்கப்பட்ட மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மன்னாரிலே மாந்தையிலே சத்திய பிரமாணத்திலே ஏற்பட்ட சிறிய தவறு காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாங்கள் இப்பொழுது பரிபூர்ணமாக அனைத்து சபைகளிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவரும் இப்பொழுது களத்திலே தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை நாங்கள் நீதிமன்றத்தினூடாக வெற்றிகரமாக எங்களுக்கு சார்பாக நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம். இந்த தேர்தலிலே மக்கள் அணிதிரண்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, சமத்துவ கட்சி, போராளிகள் ஜனநாயக போராளிகள் கட்சி, அதே போன்று 12 சுயேட்சை குழுக்களை உள்ளடக்கிய சுயேட்சை குழுக்களின் ஒன்றியம் ஆகியவர்களை ஒருங்கிணைத்து வேறு பல தனி உறுப்பினர்களையும் சமூக அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான கூட்டணியாக தேர்தலில் களமிறங்கி இருக்கிறது. ஒற்றுமையை விரும்புகிற மக்களும் அதே போன்று உள்ளூராட்சி அபிவிருத்தியை நிலைநிறுத்த விரும்புகின்ற மக்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று இங்கு நான் கோரிக்கை முன்வைக்கிறேன். அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று தென்னிலங்கையில் இருந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலேயே மிக தெளிவாக கூறியிருந்தோம். வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க வேண்டாம் என்று. இன்று அரசியல் கட்சிகள் விடுதலை, பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான விடயங்கள் என்பவை இன்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கப்படவில்லை. இன்றும் அரசியல் கைதிகள் விடுதலை நிராசையாகி இருக்கிறது. காணிகள் விடுவிப்பு நடைபெறவில்லை. இப்படியாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிராகரித்ததோடு மாத்திரமல்லாமல் தங்களுடைய சபையிலே இருந்து அனுப்புகின்ற வேண்டுகோள்களை கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவதாக ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களிலும் தங்களது கட்சிகளில் இருந்து அனுப்பப்பட்ட வேண்டுகோள்களை சபைகளில் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டதால் தான் நாடு இந்த முறையான வங்குரோத்து நிலைக்கு அடைந்தது என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. அதிலிருந்து மீளுவோம், நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்பொழுது மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவோம் என்ற கருத்தை விதைத்திருப்பதானது அபாயகரமான சபை நிர்வாகத்தையே எடுத்து காட்டுகிறது. இன்று கையெழுத்து விகாரை போன்று நாளை எங்களுடைய இடத்திலே ஒரு விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது ஒரு கோவில் இடிக்கப்பட வேண்டும் என்றோ ஒரு கோரிக்கை சபையில் இருந்து அனுப்பப்பட்டால் அதை கண்ணை மூடிக்கொண்டே கையெழுத்து போடுகின்ற அபாயம் காணப்படுகிறது. ஆகவே மக்கள் மிக அவதானமாக இந்த முறை வெற்றி வாக்குறுதிகளை வழங்குபவர்களை நிராகரித்து தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். அதுவும் பல கட்சிகளையும் பொது அமைப்புகளையும் ஒருங்கிணைந்து தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலே ஆளும் தரப்பிலிருந்து ஒரு பிரமுகர் தாங்கள் யாழ் மாநகர சபையிலே செய்ய வேண்டிய அபிவிருத்திகள் என்ன என்று ஆராய்ச்சி செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் இப்பொழுதுதான் ஆராய்ச்சி செய்து ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2016 ஆண்டிலிருந்து நாங்கள் பல்வேறு விதமான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி கருதி, உள்ளூராட்சி சபைகளின் அபிவிருத்தி கருதி அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்திருந்தோம். பல திட்டங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் நிதியின்மையினாலே அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றன.
ஆகவே அபிவிருத்தி என்பது அதற்கான திட்டமிடல், அவற்றை செயலாற்றக்கூடிய அனைத்து தகுதிகளும் எங்களிடமும் இருக்கின்றது. நாங்கள் சிறந்த முறையில் அவற்றை கடந்த காலங்களில் கையாண்டிருக்கிறோம். பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இங்கு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம். ஆகவே புதிதாக வந்து ஆளும் கட்சியிலிருந்து வருபவர்களுக்குத்தான் அபிவிருத்தி செய்ய தெரியும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டு தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. இந்த தையிட்டி விகாரை அரசாங்கத்தின் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் காலத்தில் நிர்மாணிக்கப்படவில்லை என்று தற்பொழுதுள்ள அரசு தரப்பிலான பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், விகாரை கட்டப்படவில்லை, ஆனால் அதில் புதிதாக கட்டப்பட்ட மண்டபம், அது திறப்பு விழா நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில். உண்மையாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இனவாதமின்றி செயற்படுபவர்களாக இருந்திருந்தார் இந்த புதிய கட்டட வளாகம் திறக்கப்பட்டிருக்காது, புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்காது. ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. மக்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மண்டப கட்டுமானம் அல்ல, வேறு கட்டுமானங்களும் வருவதற்கான அபாயம் காத்திருக்கிறது. ஆகவே இந்த இனவாத செயற்பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எங்கள் இனத்தை உறுதி செய்ய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கிய பிரமுகர் சுரேன் குருசாமியினுடைய சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது.